தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மேடை ஏறினாலே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக என்று முழுகி போயிருக்கிற கப்பலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. முழுகி கொண்டிருக்கிற கப்பல். தலைவர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவளி. இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் காசு வாங்கி நிரூபிக்க முடியுமா? என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமேல்ட்டு முன்னாடினா அது புரோட்டோகால்னுவாங்க, இனிமேல் விட்டு அந்த புரோட்டோகால் கேட்டு 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் தான் ஆகுது. என்ன செஞ்சுட்டு நீங்க வந்தீங்க? என்ன சேவை செஞ்சீங்க? சரி, திரும்பவும் கேட்கிறேன், அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? எப்படி நீங்க வந்து துணை முதலமைச்சரா இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? அப்ப யாரை பார்த்து கேள்வி கேட்கறதீங்க? 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 வருஷம் ரசிகர் மன்றமா, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதற்கு மேலே இங்கே எடப்பாடி பழனிசாமி. நம்முடைய சின்னம் நின்றிருந்தால் அவரும் இன்றைக்கு போயிருப்பார். அதான் நடந்திருக்கும். கொள்ளை பேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஒரு ஆட்சியை கொண்டு வரலாம் என்று சொன்னால் அதை தகர்த்திருக்கிற சக்தி நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற இன்றைய தமிழக முதலமைச்சர், என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதியால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுல ஐபேக்னு ஒரு நிறுவனம், ராபின் சர்மான் ஒருத்தர், அதுக்கப்புறம் சுனில் கருங்கூல்னு ஒருத்தர், எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து எலெக்ஷன் நடத்தினாங்க. தைரியம் இருந்தா, தில் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். எங்களுடைய கட்சியுடைய ஆபீஸ்ல அம்பேத்கருடைய சிலை இருக்கு, அறிவாலயத்தில் சிலை இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? சொல்லுங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே. ஒரு சாமானியன், ஒரு ஒடுக்கப்பட்டவன், ஒரு ஏழையிலிருந்து வந்தவங்க ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? 50 வருஷ வரலாற்றுல ஒரு சாதாரண ஏழை ஆக முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? திமுகவுடைய திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய திரு மிதுன் அவர்களும் இணைந்து ஒரு இணைப்பு விழாவை கூடி சீக்கிரம் உருவாக்க போறாங்க. ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் எடுப்பாங்க. 500 கோடி 1000 கோடி பட்ஜெட்னு எடுத்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல? சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தொழில் செய்து தன்னுடைய மகனும் தன்னுடைய பேர குழந்தையும் சம்பாதிக்க விரும்புவது இதுதான் ஊழல்.